தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவின் அன்பு சொந்தங்களே, இன்று மாதத்தின் இறுதி நாள். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தன் அன்பு கரங்களிலே தாங்கி மார்போடு அணைத்து நம்மை மீட்டுக் கொண்டதற்காக, நம்மை நிலைத்திருக்க செய்திருப்பதற்காக, நம்மை நம் குடும்பத்தையும் தன் பாதுகாப்பின் வளையத்தில் வைத்து பராமரித்து வந்ததற்காக, இந்த மாதம் முழுவதும் நம் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வாழ்வுக்கும் தேவையான அனைத்து கிருபைகளையும் பொழிந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதை திருப்பாடல் 103 படிப்பதை போல, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று வார்த்தை கேட்டார் போல, இரக்கமுள்ள ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்திருக்கின்றார், நம் நோய்களை எல்லாம் குணப்படுத்தி இருக்கின்றார், நம் உயிரை சாவின் படுகொலிலிருந்து மீட்டிருக்கின்றார், நம்மை நிலைத்திருக்க செய்திருக்கின்றார், நம் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இத்தகைய தேவனுக்கு நன்றி பலி ஒப்பு கொடுப்போம். எப்படி? திருப்பாடல் 114 படிப்பதை போல, ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து இறைவனுக்கு நன்றி பலி செலுத்து என்ற வார்த்தையின் பிரகாரம் கல்வாரி பலியின் வழியாக இறைவனுக்கு நன்றியை ஏறெடுப்போம். அன்பு சொந்தங்களே, இந்த நன்றியினுடைய ஒரு அடையாளமாக இருப்பதுதான் நம்முடைய ஜெபம். ஜெபம் என்பது இறை அருகிலே நம்மை கொண்டு வருகின்ற, இறைவனுடைய ஆசை நமக்கு பெற்றுத் தருகின்ற, நம்முடைய உள்ளத்தின் பெருமூச்சுகளை எல்லாம் ஆண்டோர்கள் எடுத்துக் கொடுத்து இறை வல்லமையை நமக்கு நிறைவாய் கடந்து வரச் செய்கின்ற, இறை உறவிலே நம்மை வாழச் செய்கின்ற ஒப்பற்ற ஒரு கருவிதான் ஜெபம். உள்ளத்தில் எழுகின்ற எல்லாவற்றையும் கொட்டுவது ஜெபம் அல்ல, மாறாக இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள இறை பிரசன்னத்திலே அவருக்காய் காத்திருப்பதும் ஒரு வகையான ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய பல்வேறு முகங்களை பற்றி விவிலியத்தில் நாம் படிக்க பார்க்கலாம். ஒன்று விண்ணப்ப ஜெபம், பரிந்துரை ஜெபம், நாம ஜெபம், உடன்படிக்கையின் ஜெபம், நன்றியின் ஜெபம், இப்படி பல்வேறு விதமான ஜெபங்கள் இருக்கின்றன. இவை அனைத்திலும் மேலானது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பரிந்துரை ஜெபம். அதைத்தான் 1 தீமோத்தேயு 2:1 பவுலடியார் சொல்லுவார், அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுவார். பரிந்து பேசுவதன் வழியாக நாம் இறைவனுடைய அருளை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுக்கிறதை தான் புனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். புனிதர் வழியாக நாம் மன்றாடுகின்ற பொழுது அந்த பரிந்துரையின் ஜெபம்தான் நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆபிரகாம் சோதோம் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். யோவான் 10:17 படிக்கின்ற பொழுது, என்னையே பலியாக ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படி என்றால் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். ஆம் அன்பு சொந்தங்களே, நாமும் பிறருக்காக பரிந்து பேச வேண்டும். இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தில் பங்கெடுப்பதற்கு 2 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த ஆபிரகாம் வழியாக நமக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்கிறது, கடவுளுக்கு உள்ளத்திற்கு உகந்தவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இறைவனுடைய உள்ளத்திற்கு ஏற்றவராக இருந்தார். எனவே தான் கடவுள் சொல்லுகிறார், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அனைத்தையும் சொல்லுவேன் என்று சொல்லி அவருக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. சோதோமின் அழிவை பற்றி அவருக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். முதலிலே ஆண்டவருடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும். இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள இறைவனுக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும். மோசே இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து அவரோடு இணைந்து வாழ்பவராக இருந்தார். எனவேதான் மோசேயுடைய ஜெபம், பரிந்துரை ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைந்தது. நாமும் பிறருக்காக பரிந்து பேசுவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்வை அலசி பார்த்து நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்களாக மாற வேண்டும். இறைவனுடைய இதயத்திற்கு அருகிலே இருப்பவர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தான் பரிந்து பேசுவது, உறவிலே நம் அவரோடு உறவாடுவது. ஏதோ எழுதி வைத்து படிப்பது ஜெபம் அல்ல, மாறாக நம் உள்ளத்திலிருந்து ஆண்டோடைய உள்ளத்தோடு உறவாடுவது.
பிறருடைய துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை நம்முடைய உணர்வுகளோடு இணைத்து ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்பது. அங்கே சோதோம் மக்கள் அழிவதை பார்க்க விரும்பாத ஆபிரகாம் 50 பேரிலிருந்து 10 பேர் என்று சொல்லி படிப்படியாக ஆண்டவரோடு உரையாடி கொண்டே இருக்கின்றார். ஜெபத்தின் வழியாக எப்படியாவது மக்களை காத்துவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றார். இதுதான் பரிந்துரை ஜெபத்தினுடைய உன்னதமான நிலை. அன்பு சொந்தங்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது எல்லோருடைய ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்படும். சிறப்பாக யாக்கோப்பு எழுதிய திரும்ப 5ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது நேர்மையாளர்களுடைய ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் நேரிய உள்ளத்தோடு நேர்மையாளர்களாக நாம் வாழ்வை அமைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், நாம் இறைவனுக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும், இறைவனுடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையுள்ளத்தோடு ஆண்டவர் பிரசன்ன வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய துன்பத்தை துடைப்பதற்கு நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும். நம் ஜெபம் அத்தகைய வல்லமே பிறருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது அமைய வேண்டும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே, இரக்கம் அருளும் கொண்ட ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுதும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஜெபத்தின் வழியாக தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை